ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிடி வைப்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மகாபலேஸ்வர் போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மகாபலேஸ்வருக்கு. ஸோ டுடே வி ஹேவ் டூ ரைடர்ஸ். ஒன்று நான், இன்னொன்று என்னோட ரைடிங் படி ஜெயின். ஸோ முன்னாடி போகிறது என்னோட ரைடிங் படி ஜெயின். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு 150 செக்மெண்ட் பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ரைட் பண்ணுறது எஃப்சிஎஸ் வெர்ஷன் 3.0. ஸோ ஜெயின் ரைட் பண்ணுறது வெர்ஷன் 4.20 பைக். ஸோ ரெண்டுமே டுவெல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் உள்ள பைக். ஸோ வி ரைட் வெரி சேஃப் வித் ஆல் கியர்ஸ். ஸோ ஐ ரெக்கமெண்ட் ஆல் தி ரைடர்ஸ் டு ஆல்சோ யூஸ் த சேம். ஸோ ப்ளீஸ் ரைட் சேஃப் வித் ஆல் த ரைடிங் கியர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம் 5 AM நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். வி ஆல்மோஸ்ட் கவர்டு 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நாங்கள் பாஸ் பண்ணி NH46 ரூட் ஒடி நாங்கள் மகாபலேஸ்வர் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு ரைடர் எங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. நீங்கள் இந்த ரூட் ஒடி ட்ரை பண்ணுங்கள், யூ கெட் வெரி குட் சீனரிஸ், வேலிஸ். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் மகாபலேஸ்வர், யாரெல்லாம் மகாபலேஸ்வர் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே ப்ளீஸ் டூ கோ பை திஸ் ரூட். த ரோட்ஸ் ஆர் ரியலி வெரி குட். ஸோ ரொம்ப நல்ல ரோட்ஸ், ரொம்ப நல்ல சீனரிஸ், வெரி ஹை இன்ட்ராக்ஷன் பிளேஸ். ஸோ பீப்புள் ஆர் வெரி குட். So please enjoy the ride. I will share some tips and tricks on the riding and how to ride, and please stay tuned and enjoy the ride and the views. So guys, one of the most important riding tips when you ride on a 2-lane road. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு 2-lane லேனில் ட்ரைவ் பண்ணி போகும்போது ஆல்மோஸ்ட் மெயின்டைன் ஒரு பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் முன்ன போகிற வெஹிக்கிளில் இருந்து. ஸோ இப்போது நானும் ஜெயினும் ஆல்மோஸ்ட் வி போத் ரைடு ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேருமே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். வி ரைட் டு லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ ஜெயினோட ஸ்கில் அண்ட் ஜெயினோட ரைடிங் ஸ்டைல் ஆல்மோஸ்ட் 70-80% எங்கள் கூட மேட்ச் ஆகும். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக ரைட் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே பார்க்கலாம் ஒரு 2-lane ரோடு தான். இதில் ஜெயின் ரைட் கார்னரை டச் பண்ணி ரைட் பண்ணுவான். நான் அவனுக்கு பேக்கில் லெஃப்ட் கார்னர் டச் பண்ணி ரைட் பண்ணுவான். ஸோ சப்போஸ் இன்கேஸ் எனி சடன் பிரேக் ஆகுது அப்படின்னா, ஸோ ஈ ஷுட் கம். அவன் வெஹிக்கிள் பின்னாடி வரும்போது ஈ ஷுட் அண்ட் he must had enough space to control his vehicle. ஸோ அதனால் நான் லெஃப்ட் டச் பண்ணி ரைட் பண்ணுவேன், அவன் ரைட் டச் பண்ணி ரைட் பண்ணுவான். ஸோ he has a very good ability. அவன் எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் ரைட் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு கார்னரிங் வருது அப்படின்னா, ஸோ if we think that அந்த கார்னரில் அந்த ஸ்பீடில் அதை பாஸ் பண்ணலாம் அப்படின்னா தான் நாங்கள் பாஸ் பண்ணுவோம். இல்லை நாங்கள் அந்த கார்னர்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்டில் பாஸ் பண்ண மாட்டோம். ஆல்வேஸ் எப்போவுமே இன்னொன்று எப்படின்னா, ஒரு கார்னரை டச் பண்ணும்போது வண்டியை பிரேக் பண்ணி அந்த கார்னரில் என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணலாமோ அந்த கண்ட்ரோல் ஸ்பீடில் தான் மூவ் பண்ணுங்கள். ஸோ திஸ் கோஸ் ஃபார் ஆல் த ரைடர். எப்போவுமே ரைட் பண்ணும்போது உங்கள் வெஹிக்கிளை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் மிஸ்பிளேஸ் பண்ணாங்க, இட் வில் பி வெரி டெட்லி ஹார்ம்ஃபுல் ஃபார் யூ as well as டு யுவர் ரைட். ஸோ என்ஜாய் த ரைட். ஜெயினே ரொம்ப கண்ட்ரோலாக எவ்வளோ நல்லா ரைட் பண்ணுறா நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ என்ஜாய் த ரைட் பீப்புள். ஸோ நவ் வி ஆர் டேக்கிங் அ பிரேக். ஸோ நாங்கள் இப்போ ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்கிறோம். ஸோ வி ஆல்மோஸ்ட் ரைடு 120 கிலோமீட்டர். ஸோ நவ் வி ஆர் ஸ்விட்சிங் த கேமராஸ் பிட்வீன் போத் தி ரைடர்ஸ். ஸோ நாங்கள் இப்போ கேமரா ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணுவேன், சைன் பேக்கில் ரைட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபார் மச் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நாங்கள் என்ன ரைட் பண்ணுறோம், எப்படி ரைட் பண்ணுறோக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் இதேமாரி ஏதாவது ஐடியா இருக்குது ஷேர் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் டூ மஸ்ட் ஷேர். அண்ட் இஃப் யூ டூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Always ride hard, ride safe with all the good equipments, and thank you so much guys.